யோகா சேம்பர்ஷி நீங்கள் பார்க்குறது இவாட்டக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பழைய வீடியோலையும் K20 பற்றி தான் பார்த்துருந்தோம். அதை பற்றின லீக்ஸ் அது எல்லாத்தையுமே கேதர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ அதில் முழுக்க அந்த லீக்ஸ் எல்லாமே உண்மையாகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே ரெட்மி K20 ப்ரோ ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட்புக் 14ன்ற லேப்டாப்பையும் லான்ச் பண்ணிருக்காங்க. கூடவே இந்த மொத்தமாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கினா கொஞ்சம் ஏதாவது சைடில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கருவேப்பிலை கொத்தமல்லி, அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரெட்மி 7M ஃபோனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 ப்ரோ அப்புறம் K20 இதை பற்றின கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் மெயினாக லேப்டாப். ஸோ லேப்டாப் எப்போ இந்தியாவுக்கு வருமா அதுன்றதையும் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெட்மி K20 ப்ரோ ஃபோன் இப்போ அஃபிஷியல் ஆயிடுச்சு. அது கூடவே K20 அப்புறம் ரெட்மி 7A, இது கூடவே ரெட்மி நோட்புக் 14 இதுவும் அஃபிஷியல் ஆயிடுச்சு. இது எல்லாமே சைனால இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம K20 ப்ரோ ஃபோனை பற்றி பார்க்கலாம். ஸோ K20 ப்ரோ நம்ம முன்னாடியே லீக்ஸில் பார்த்த மாதிரி எல்லாமே உண்மையாயிடுச்சு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் லீக்ஸில் என்ன வந்துருந்துச்சோ அதே தான் ஸ்பெசிஃபிகேஷன், எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இனிஷியலாக இப்போ இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன்னு பார்க்குறப்ப இந்த ஃபோன் முழுக்க ஒரு ஃபிளாக்ஷிப் டிசைனை தான் கொண்டு இருக்கு. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஃபோனில் பேக்கில் Gorilla Glass 6 ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியல. நமக்கு அஃபிஷியலா ஃபோன் கையில வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இல்ல Xiaomi தரப்புல இருந்து அவங்க அப்டேட் பண்ணா கூட நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் டிசைன். இது கூடவே பேக்ல பாக்குறப்ப நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸோ OnePlus 7 போன்ல கூட இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் இல்ல, இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இது கேமரா செட்டப்னு பாக்குறப்ப பேக்ல 48+ அப்புறம் செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அடுத்த ஒரு தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிள் கேமரா. ஸோ இது 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்புறம் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இதை பற்றிலாம் நமக்கு இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக தெரியல. ஸோ ஸ்டில் அவங்க சைனீஸில் ஏதோ போட்டிருந்தாங்க, இருந்தாலும் நமக்கு புரியல. நமக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதில் OIS இருக்கான்றது தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகே, இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். ஸோ டிஸ்பிளே பாட்டுன்னு பார்க்குறப்ப இது 6.4 இன்ச், அதாவது 6.39 இன்ச் டிஸ்பிளே கொண்டு இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக வர DC டிம்மிங்கோட தான் வருது. அதுலயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. கிட்டத்தட்ட ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த போன்லயும் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த போன்ல நாட்சை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டா பெசல்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் கூட இப்போ வர எல்லா ஃபிளாக்ஷிப் போன்ஸ்லயும் கீழே லைட்டா சின்ன இருக்கு. ஓரளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2mm சின் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த போன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 3mm ஒரு சின்ன சின் கொடுத்துருக்காங்க. இது கூடவே நாட்சை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா ஃப்ரண்ட்ல கேமரா பாத்தீங்கன்னா பாப்அப் கேமரா. ஸோ லீக்ஸ்ல முன்னாடியே பார்த்த மாதிரி தான் இப்பயும் பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த லீக்ஸ்ல வந்த 20 மெகா பிக்சல் தான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர்னு பார்க்குறப்ப இதில் 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாகவே இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு லீக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு லீக்ஸ் வந்துருந்துச்சு. அதை உண்மையாக்குற மாதிரியே இவங்களும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக 27 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பாக்ஸில் 27 வாட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். என்னதான் இருந்தாலும் இது ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ். ஸோ அதுக்காக அவங்க கண்டிப்பாக பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் பாக்ஸில் 18 வாட்ஸ் சார்ஜரோட நிறுத்திட்டாங்கன்னா அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக அமையும். இது கூடவே இப்போ நம்ம ரெட்மி K20 பற்றி பார்க்கலாம். ஸோ K20க்கும் K20 ப்ரோக்கும் மேஜரான டிஃபரன்ஸ் பார்க்குறப்ப வெறும் ப்ராசஸர் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சார்ஜிங், அதாவது சார்ஜிங் ஸ்பீட் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இதை தவிர மற்ற எல்லாமே ஓவராலாக ஸ்பெசிஃபிகேஷன் ஒன்று தான். பேக்ல கேமரா டிசைன் அப்புறம் நாட்சை ரிமூவ் பண்ணிட்டு அதே மாதிரியே பாப்அப் செல்ஃபி கேமரா எல்லாமே சேம் தான். ஆனால் ரெட்மி K20ல பார்க்குறப்ப அவங்க 730 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மேபி ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் டிவைஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்குறோம். 700 சீரியஸ் ப்ராசஸர் ஆப்வியஸாக 730 ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு ப்ரீமியம் பட்ஜெட் செக்மெண்ட்டா அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சார்ஜர் பார்க்குறப்ப நமக்கு 27 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி நமக்கு K20 ப்ரோல கொடுத்துருந்தாங்க. அதுவே இந்த ஃபோனில் பார்க்குறப்ப அந்த 27 வாட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக 18 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் 18 வாட்ஸும் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ஜ் 3.0 இல்லை 4.0 அது சப்போர்ட் பண்ணி தான் வரப்போகுது. அதுலேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இந்த ஃபோனும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் 18 வாட்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண போகுது. இதுவும் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் தான். இப்போ இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி பார்க்கலாம். ஸோ K20 ப்ரோ இதனுடைய பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 6+64GB வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனுக்கு பிரைசிங் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2499 யுவான், அதாவது 2500 யுவான். அதை ரஃப்லி இந்தியன் பிரைஸுக்கு கன்வெர்ட் பண்ணால் 25,000 ரூபாய் கிட்ட வரும். ஸோ பேசிக் வெர்ஷன் இந்தியாவில் அதே பிரைஸுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு டவுட்னு தான் சொல்லுவேன். மேபி அவங்க ஒரு 1000லேருந்து ஒரு 2000 ரூபா வரைக்கும் ஏற்றி கூட சேல் பண்ணலாம். ஏன்னா அங்கேருந்து இங்கே பார்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே தான் அவங்க எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி சேல் பண்ண போகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மேபி ஒரு 1000 இல்லைனா ஒரு 1500 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு பேசிக் வெர்ஷன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயிலிருந்து 27,000 ரூபாய் இல்லை 28,000
ரூபாய்க்குள்ள நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதனுடைய டாப் வேரியன்ட் சைனால பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க. அதாவது 8+ 256GB வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்றாங்க. அந்த போன் இந்தியால வரப்ப என்ன பிரைசிங் வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு 34,000 ரூபாய் இல்ல 35,000 ரூபாய் வரைக்கும் வரும் தான் எதிர்பார்க்கிறோம். சோ இதை தவிர்த்து K20 பார்க்கலாம். சோ K20 ஓட பிரைசிங் தான் ரொம்பவே ஓரளவுக்கு காம்படிட்டிவான பிரைசிங் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ ஸ்னாப்டிராகன் 730 ப்ராசஸரோட இருக்கிற ஒரு போன், அந்த போன் பாத்தீங்கன்னா இப்ப 20,000க்கு தான் இந்தியால மேபி வந்தா கண்டிப்பா 20,000 பிரைஸ் செக்மெண்ட் குள்ள தான் வந்தாகணும். அவங்க கண்டிப்பா 20,000க்கு மேல இந்த போனை வந்து பிரைஸ் கோட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 20,000க்கு மேல அவங்க கோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா K20 ப்ரோவை எடுத்துட்டு போயிருவாங்க. சோ இந்தியால கண்டிப்பா ரெட்மியோட எல்லா லைனப்பும் வந்துகிட்டு இருக்கு. அந்த வரிசையில பாக்குறப்ப கண்டிப்பா K20 அப்புறம் K20 ப்ரோவும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸ்டில் இந்த போனுக்கு முன்னாடி, இந்த போன் சைனால லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியால கூட பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டீசிங் இமேஜ்லாம் கொடுத்திருந்தாங்க. நம்மள டைரக்டா OnePlus டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, K20 ப்ரோ போனை பத்தி ரொம்பவே பேசியாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்தது லேப்டாப் பத்தி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா MI நோட் புக் அப்படின்னு தான் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா Redmi நோட் புக் 14 அப்படின்னு லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ரெட்மி அவங்க ஷாமியோட சப்ராண்டான ரெட்மி வழியாவே ஒரு லேப்டாப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பா இப்போ ரெட்மி டிவைசஸ் எல்லாமே இந்தியாவில் வருது. ஸோ ஆப்வியஸா இந்த போனும் இந்த லேப்டாப்பும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ ரெட்மி நோட் புக் 14 இந்த லேப்டாப்பும் இந்தியாவில் வரலாம். ஆனா இது K20 ப்ரோ இந்த போன் லான்ச் ஆகிறப்பவே சேர்ந்து லான்ச் பண்ணுவாங்களான்றது ஓரளவுக்கு டவுட் தான். ஸ்டில் பாத்தீங்கன்னா அவங்க இந்த லேப்டாப்பையும் ஓரளவு நல்ல காம்படிட்டிவா தான் பிரைஸ் பண்ணுவாங்க. இந்த ரெட்மி லேப்டாப்போட பிரைசிங்னு பாக்குறப்ப 4,000 யுவானுக்கு கோட் பண்ணிருக்காங்க. ஸோ ரஃப்லி இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணா 40,000 ரூபாய் வரும். ஸோ 40,000 ரூபாய்க்கு ஒரு நோட் புக் பெர்ஃபெக்டா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். மேபி காம்படிட்டிவா கோட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு 35,000 ரூபாய் வரைக்கும் கூட கோட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டில் இந்த ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த லேப்டாப் மட்டும் இல்ல, ஸோ ரெட்மி K20 இந்த லேப்டாப் இது கூடவே சேர்ந்து அவங்க Redmi 7A போனையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறப்ப நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொடுப்பாங்களே, அது மாதிரி தான் 7A போனையும் போனா போயிட்டு போதுன்னு லான்ச் பண்ணி விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 7A ஃபோன் அதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபோனில் பெருசாக சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ வரைக்கும் Redmi 4A 5A 6A அப்புறம் இப்போ அடுத்தபடியாக தான் 7A வந்திருக்கு. ஸோ 6A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு சொல்ல முடியாது, யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஃபோனில் MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. MediaTek ப்ராசஸரை பெருசாக குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் ஷாமிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஷாமி முழுக்க ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரையே தான் யூஸ் பண்ணுறாங்க, இந்தியாவில் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரையே தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க லாஸ்ட் டைம் MediaTek யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ திரும்பவும் அவங்க ஸ்னாப்டிராகன் மூவ் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்னாப்டிராகன் 439 ப்ராசஸருக்கு மூவ் பண்ணிருக்காங்க. இதுவும் ஓரளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், ஒரு பட்ஜெட்ல என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல ஒரு ஃபோன் வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல ஃபோன் தான் சொல்வேன். ஸ்டில் அவங்க இந்த ஃபோனோட இந்த லான்ச் ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா அது பெஞ்ச்மார்க்ஸ்லாம் கம்பேர் பண்றப்ப அந்த 439 ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு 625க்கு ஓரளவுக்கு ஈக்குவலா தான் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸா அந்த 439 ப்ராசஸரும் நல்லா தான் இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா Redmi OnePlus 7க்கு ஒரு பெரிய ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா OnePlus 7 இப்போ வரைக்கும் 33,000 ரூபாய் ஓரளவுக்கு பெர்ஃபெக்டான பிரைசிங்கா இருந்தாலும் கூட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப எந்த ஒரு அப்கிரேடுமே இல்லை. ஸோ 60ல என்ன இருந்துச்சோ அதே தான். அதை தவிர்த்து ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதை தவிர வேற எதுவுமே பெருசாக சேஞ்ச் ஆகலை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெட்மி வந்து ஒரு சேல்ல OnePlus தூக்கிட்டு அவங்க ஃப்ரண்ட்ல வரதுக்கும் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? OnePlus அவ்வளவுதான் அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல முடிஞ்சளவு ஓரளவு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏதாவது புது ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண போறேன்னா அதை இன்ஸ்டாகிராம்ல ஓரளவு அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all guys. Bye bye.